ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எதை பற்றியும் யோசிக்காம நீ இன்னைக்கு தான் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பித்ததா நினச்சிக்கிட்டு என் துணையோடு தைரியமாக இந்த களத்தில் இறங்கு. போர்க்களமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நெற்றியை தொட்டதின் பலனாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் தூள் தூளாக பொசுங்கி போய் உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறப் போகுது. என் நெற்றியை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும்படி செய்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன். இப்போது இன்றிலிருந்து உன் வாழ்க்கையை முன்னேறுவதையும் மாறுவதையும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடப்பதையும் இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே. வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதானே இனிமே அதை எப்படி அழகாக வாழுவதுன்னு வாழ்ந்து காட்ட பழகு. நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தினா, உன் வாழ்க்கையில் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு செயல்படுத்தினா உன்னால் நிச்சயமாக முன்னுக்கு வர முடியும். இந்த நல்ல நாளில் நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. தித்திக்கும் கரும்பை போலவும் இனிப்பான சர்க்கரையை போலவும் சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் அள்ளி தெளிப்பதற்காக தான் என் நெற்றியை தொட சொன்னேன். உன் வாழ்க்கையை இனி இன்பமயமானதாக மாறப்போகுது. உன்னுடைய தெய்வ பக்திக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் உன்னை மகத்துவமான உச்சிக்கு கொண்டுட்டு போக போகிறேன். திருச்செந்தூருக்கு வந்து என்னை வணங்கினா உன் வாழ்க்கையில் திருப்பம் வரும். திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பிள்ளைகள் ஒரு முறை திருப்பரங்குன்றத்துக்கு வந்து என்னை பார்த்துட்டு போகலாம். வேலையில் மாற்றமும் பதவி உயர்வும் நல்ல வருமானமும் உனக்கு வேணும்னா என் பழனி கோவிலுக்கு வந்துட்டு போ. நல்ல அறிவும் புத்திசாலித்தனமும் தெளிவும் வேணும்னா சுவாமி மலைக்கு வந்து தரிசனம் செய்து விட்டு போ. உன் மனசுக்கு அமைதி வேணும்னா திருத்தணி கோயிலுக்கு வந்துட்டு போ. நல்ல அறிவு முதிர்ச்சியையும் பக்குவத்தையும் இந்த உலக வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் தெளிவையும் நீ பெறணும்னா பழமுதிர் சோலைக்கு வந்துட்டு போ. மொத்தத்தில் இந்த 6 படை வீடுகளும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு தந்துடுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு எப்போ உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடாக என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துட்டு போகணும் என் செல்வமே. என்னுடைய 6 படை வீடுகளில் எந்த வீட்டுக்கு நீ வந்தாலும் வராட்டியும் உன் வீட்டுக்கு நீ இருக்கிற இடத்துக்கு உன் அப்பன் முருகன் எப்போதும் வந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நல்லது எப்படி நடக்காமல் போகும்? இதோ உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் கலக்கத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கேன். இப்போ நீ அனுபவிக்கிற பிரச்சனையை உன் வாழ்க்கையில் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இது உன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண பகுதி மட்டும்தான். இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி தரப்போகிறேன். உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை இனிமே நான் நடத்தி தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்படாத. நீ மட்டும் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தைரியமாக நின்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. எதுக்கெடுத்தாலும் உன்னை நீயே சந்தேகப்படாதே. என்னால் முடியுமா, எனக்கு இது சரியாக வருமானு யோசிச்சுக்கிட்டே இருக்காம தைரியமாக முடிவெடு. நீ எந்த அளவுக்கு முடிவெடுத்து களத்தில் இறங்கி உனக்கான முன்னேற்றத்துக்கான வேலைகளை செய்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய கனவுகளெல்லாம் நினைவாகும். என் அன்பை பெற்ற பிள்ளையான உன்னை ராஜாவாகவும் ராணியாகவும் மாற்றி நான் அழகு பார்க்க போகிறேன். இனிமே நிச்சயமா வெற்றி மேல் வெற்றி வந்து உன் காலடியில் வீழ்ந்து கிடக்க போகுது. இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யா போகாது. நிச்சயமா நான் சொன்ன எல்லாத்தையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் ஒடிஞ்சு போய் இப்போது உனக்கான வசந்த காலம் வரப்போகுது. எப்போ வந்து நீ என்னை திருச்செந்தூரில் பார்ப்பன்னு நானும் ஏங்கிக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகு மன மகிழ்ச்சியோடு நீ என்னை வந்து பார்ப்ப. நீ விரும்பியது போலவே நான் உனக்கான ராஜ தரிசனத்தை
கொடுப்பேன் என் செல்வமே. திருச்செந்தூருக்கு நீ எப்போது வந்தாலும் உனக்கான வரத்தை அள்ளி கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை வரவேற்க என்னுடைய கடல் அலைகளும் தயாராக ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கு. கடல் அலைகளின் கூட்டத்தில் ஒருவராக நீ இருந்து என்னுடைய அன்பையும் அருளையும் அள்ளிக்கொண்டு உன் வீடு வந்து சேரலாம் என் செல்வமே. உனக்கே தெரியாம பல நேரங்களில் பல பிரச்சனைகளில் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நான் இப்போது இந்த சாதாரண இந்த பிரச்சனையில் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா இது பெரிய பிரச்சனையா, தீர்க்கவே முடியாத கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ என்னுடைய அரவணைப்பில் என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமா இருக்கன்றதை மறந்துட வேணாம். இந்த முருகன் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என் திருவடியை பற்றி கொண்டு நிற்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட போகிறதில்ல. கண்டிப்பாக உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறதான் போகுது. உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு தெரியாமல் உனக்கு எதிராக சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சதி வேலை செய்யும் எதிரிகளாக இருந்தாலும் சரி, உன் விதியை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய உன்னுடைய தலையெழுத்தாக இருந்தாலும் சரி, எது எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் அடித்து தூளாக்கி நொறுக்கி காட்ட வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட பயம் கொள்ளாமல் அடுத்து உன்னுடைய அடிகளை எடுத்து வை. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னுடைய உண்மையான அன்பை முழுவதுமாக பெற்ற உன் அப்பன் முருகன் எப்போதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். நீ ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த துயரமும் உன்னை பின்தொடர்ந்து வரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. இன்றோடு உன்னை பின்தொடர்ந்து வரும் எல்லா துன்ப துயரங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது. நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக நான் ஆக்கி காட்டுறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேணாம். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தியை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி தர்றேன். என்னுடைய துணையோட இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக எல்லார் மீதும் அன்பு செலுத்தி கொண்டு அழகாக வாழத்தான் போற. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட சோகமாகவோ கவலையாகவோ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை. ஒரு விஷயம் உனக்கு நடக்காமல் போச்சு, உன் கைகளில் கிடைக்காம போச்சுன்னா அது உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கனே தவிர உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது கூட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு முருகன் துணைன்னு ஒரே ஒரு முறை கீழே பதிவை எழுதி வைத்து விட்டு போயேன். நிச்சயமாக என்னை துணையாக நம்பிய உன் வாழ்க்கை முழுவதும் நான் துணையாகவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் நீ ஒருபோதும் வெளியே சொல்லலைனாலும், யாருக்கிட்டையும் பெருசாக உன்னுடைய மன வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தலைனாலும், நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, எதை நினச்சி கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் கண் கலங்காதே. உனக்கு தோழனாகவும் தோழியாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் நான் இருந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் சரி செய்கிறேன். சும்மா நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் உடல் ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும். அதனால் எதை நினச்சும் கவலைப்படாமல் எதுக்காகவும் கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. எப்போதுமே நீ நலமாக வளமாக நல்ல ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்பாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் கனவுல வந்து உனக்கு பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களையும் என்ன நடக்க போகுதுன்ற எல்லா உண்மைகளையும் நான் சொல்கிறேன் என் செல்வமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். கனவு காண வேண்டியது மட்டும்தான் உன் பொறுப்பு. அந்த கனவுகளை நனவாக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ கனவு கண்டுவிட்டு அதற்காக முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். உன் கனவை விதையாக நினச்சி அதை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு காலத்தை உனக்கேற்றாற் போல நான் மாற்றி காட்டுவேன்.
கீழே விழுந்துட்டோமே நீ நினைக்காம நம்ம விதையா விழுந்திருக்கோம் நினச்சி மரமாக முளைச்சி எந்திரிச்சு நில்லு. உன்னை யார் சாதாரணமாக நினச்சி கீழே தள்ளி விட்டாங்களோ அவர்களை பார்த்து பிரமிக்கும்படியும் வியந்து போகும்படியும் மூக்கின் மேல் விரல் வைத்து வாய்ப்பிழந்து நிற்கும்படியும் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன். இனிமே உனக்கு எந்த கவலையும் வேணாம். உன்னுடைய எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ இழந்ததை விட எல்லாவற்றையும் உனக்கு 2 மடங்காக நான் கொடுக்க போகிறேன். என்னையே நம்பி வாழுகிற உன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியவே தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனிமே துயரம் தோல்விங்கிற பிரச்சனைக்கே இடமில்லை. துயரம் துன்பம் பிரச்சனை கஷ்டம்னு எதுவுமே இல்லாமல் இனி எப்போதும் நீ சந்தோஷத்தோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் மட்டுமே நடக்கும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ அமைதியாக உட்கார்ந்து பேசினாலே பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே அதற்கான தீர்வை நான் கொண்டு வருவேன். நீயும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்காம சண்டை போடாமல் கோபப்படாமல் எரிச்சல் அடையாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உட்காந்து அமைதியாக அதை பேசி தீர்க்க முயற்சி செய். இது நாள் வரைக்கும் உனக்கு நடக்காமல் தடைப்பட்ட காரியங்களும் காசு இல்லாமல் தள்ளி போன விஷயங்களும் வெற்றிகரமாக முடிய வேண்டியது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போச்சுன்னு சொன்ன விஷயங்களும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். நீயே கூட சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் நினச்ச விஷயத்தையும் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா 1 முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சுட்டு செய்ய ஆரம்பித்த பிறகு அப்புறமா பாதியிலேயே நிறுத்திடலாமன்னு ஒருபோதும் நீ யோசிக்க கூடாது என் செல்வமே. உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அத்தனை மனிதர்களையும் அத்தனை விஷயங்களையும் நான் கண்டிப்பாக சரி செஞ்சு உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாய் நடக்கும்படியும் நீ அமைதியும் மகிழ்ச்சியும் மனநிறைவோடு வாழும்படியும் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீனா நிச்சயம் அது நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாமல் உன் மனசில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதுமே உன் மனசை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தைரியமாக வச்சுக்கோ. உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டினா இனி நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக யாரும் இல்லையே நினச்சி நீ வருந்தாதே என் செல்வமே. உனக்கு துணையாக எப்போதும் இந்த முருகன் இருப்பேன்னு நம்பு. என்னை பார்த்து என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லாமே சுகமானதாகவும் சந்தோஷமானதாகவும் மட்டுமே இருக்கும். நீ ஆசைப்பட்டது இத்தனை நாளாக கிடைக்காம காலதாமதமாகி இருந்தாலும் இப்போது அது தரமாக சிறப்பானதாக கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ செய்கிற வேலையை மட்டும் உன் மனசுக்கு பிடிச்சு செஞ்சினா உன் மனசு முழுவதையும் அதில் கவனம் செலுத்தி சரியாக சிறப்பாக செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நீ செய்கிற வேலை சின்னதோ பெருசோ உன்னுடைய முயற்சி சின்னதோ பெருசோ ஆனால் அதை நீ முழு நம்பிக்கையோடு செய்யணும். எந்த விஷயத்தையும் நீ எந்த அளவு நம்பிக்கையோடு செய்கிறங்கிறத பொறுத்து தான் அதை உனக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கண் கலங்கக்கூடாது. இது நாள் வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், கண் கலங்கி நின்றுக்கலாம், கதியத்து போய் நிற்கிறோமேனு கதி இல்லாமல் உதவி செய்ய ஆள் இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து சலிச்சு போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா. உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோடு ஓம் சரவணபவனு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டாகும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிச்சயமாக வாழுவாய்.